ஹலோ காய்ஸ். இன்னைக்கு பார்க்க போற அனிமி வந்து 2026 புதுசா வந்து தி டார்வின் இன்சிடென்ட் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு மாங்கால இருந்து அனிமி அடாப்டேஷன் பண்ணியிருக்காங்க. செனின் மாங்கா, கொஞ்சம் அடல்ட்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி மாங்கா. அதுல இருந்து அனிமேஷன் அடாப்டேஷன் பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னா டார்வின் இன்சிடென்ட் அந்த டைட்டிலே இருக்கு. சார்லஸ் டார்வின் வந்து நம்ம அந்த பரிணாம வளர்ச்சி, அப்புறம் அந்த ஹியூமன் இந்த பயாலஜி அந்த இது சம்மந்தப்பட்டலாம் ரொம்ப இது பண்ணவர், கண்டுபிடிச்சவர். மெயினா வந்து விலங்குகள்ட்ட இருந்து அவர் அதிகமா வந்து எப்படி மனுஷன் இது பண்ணா அப்படிங்கிற இதெல்லாம் நிறைய படிச்சிருப்போம். நம்ம ஹிஸ்டரியில இதுல படிச்சிருப்போம், அறிவியல்ல படிச்சிருப்போம். ஹிஸ்டரி ஜியாகிரபி மாத்தி சொல்லிட்டோம் போய். நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். பரவாயில்ல, ரெண்டுத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தானே. அப்படி இருக்கிறப்ப அந்த அவருடைய இதுலயே வந்து டைட்டில் வச்சிருக்காங்க. என்னன்னா நம்ம குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்றதுனால அவனுங்க அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லேப் இருக்கு. அங்க வந்து ஒரு டாக்டர் வந்து என்ன பண்றாரு, நான் வந்து புதிய பரிணாம வளர்ச்சியில அடுத்த கட்டத்துக்கு போக போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் சிம்பன்சி வந்து பிரெக்னன்ட் ஆக்கி விட்டுட்டு ஆளு காலி ஆயிட்டாரு. அது அந்த சம்பவத்துக்கு அடுத்து காலி ஆயிட்டாரு. அது வந்து என்ன ஆயிடுனா மிஸ்கேரேஜ் ஆயிடுது. எப்பன்னா ஒரு ஏஎல்ஏன்னு அனிமல் லிபரேஷன் அலையன்ஸ்னு ஒரு குரூப், அவனுங்க டெரரிஸ்ட் குரூப். எப்படின்னா மிருகத்துக்கு இப்ப நம்ம ஊர்ல கூட வந்து நாய்க்கு கொஞ்சம் நிறைய பிரச்சனை நடந்தது கொஞ்சம் முன்னாடி. அது மாதிரி வந்து மிருகங்களுக்கு ஏதாவது ஒன்னா நாங்க பொங்கி எழுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அதை வந்து பயங்கரமா மனிதர்களே பயங்கரமா எதிர்க்கிற மாதிரி டெரரிஸ்ட் குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவனுங்க வந்து நீங்க மிருகங்களை வச்சு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது, மிருகங்களை துன்புறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து அந்த இடத்த வந்து பாம்பு பிளாஸ்ட் பண்ணி நிறைய பேர் போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அந்த பதட்டத்துல அதுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடும். ஆல்ரெடி வந்து சிப்பன்சியும் மனுஷனும் கலந்த மாதிரி ஒரு கரு வந்து அது வயிற்றுல இருக்கும். அப்ப வந்து என்ன பண்ணுவோம், அதுல இருக்கிற நல்லவன் ஒரு 4 பேர் என்ன பண்ணுவோம், 3 பேர் என்ன பண்ணுவாங்க, அது நம்ம காவுந்து புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து இது பண்ணி அந்த இதுக்கு அந்த குழந்தை பிறந்துரும். அதுக்கப்புறமேலு என்ன ஆயிட்டு டைம் ஜம்ப் ஆகுது, ஒரு 15 வருஷம் அந்த மாதிரி ஆகுது. அதுக்கப்புறமேல் பார்த்தா அதுக்கு அந்த குழந்தை வந்து எப்படி இருக்குதுன்னா, உடம்பு வந்து உடம்பும் மைண்டு இதெல்லாம் வந்து மனுஷனும் சிப்பன்சியும் கலந்த மாதிரி இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க, அதை ஹியூமன்சி அப்படின்னு சொல்றாங்க. அது நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தா அது ரிட்டர்ன் ஆஃப் தி ஆலிவர் அப்படின்னு போட்டிருக்கு. வாலிவர் யாருன்னு பார்த்தா ஒரிஜினலாவே ஒரு குரங்கு இருந்திருக்கு, சிப்பன்சி. மனுஷன் மாதிரியே நடந்துட்டு இருந்தது. நார்மலா இப்படி 4 கையை வச்சு கீழே வச்சு தானே நடக்கும் குரங்குங்க, சிப்பன்சி. இது வந்து கொஞ்சம் மனுஷன் மாதிரியே நடந்துட்டு இருந்திருக்கு. மண்டையும் கொஞ்சம் பார்க்க திரிசா ஆப்பிரிக்காக்கிற மனுஷன் மாதிரி இருந்திருக்கு. அதனால என்ன பண்ணிருக்காங்க அந்த காலத்துல, அதை வச்சு காசு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அதை வச்சு ஷோ எல்லாம் பண்ணிருக்காங்க நிறைய. அதுக்கப்புறம் ஒரு ரிசர்ச்சுக்கு அப்புறமேலு அது குரங்கு தான், சிப்பன்சி தான் அப்படின்னு ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. அதனால அந்த ஒரு ஹிண்டை கொண்டு வந்து நியூஸ் பேப்பர்ல பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆஃப் தி ஆலிவர் அப்படின்லாம் போட்டிருந்தது. இதுல இந்த சிப்பன்சி பேர் வந்து சார்லின்னு வச்சோன்னா எங்க இப்ப சார்லி இப்ப எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த மாதிரி அந்த லேப்ல அது மாதிரி வேலை பார்த்ததுல ஒரு டாக்டருக்கு 2 ஃபேமிலி ஒன்று இருக்கு, கப்பல் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து இந்த சார்லி வந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க, குழந்தையா இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இதற்கு அப்புறம் வளர்க்கறதுக்கு. அதனால வந்து சார்லி வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் போகாம அவங்களோடய இருந்துட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமேலு எனக்கு பால் போலி 16 வயசு ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வந்து நீ அவனை வந்து ஸ்கூலுக்கு சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, அங்க ஸ்கூலுக்கு போய் முதல்ல சேர்க்கிறாங்க. கம்மியா தான் பேசுறாரு, ஆனா பேசுறதெல்லாம் விபரீதமா இருக்கு. அதுக்கப்புறமே ஸ்கூல்ல நிறைய பேர்கிட்ட அப்படி பேசினாரு. போனா அங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க, இவன் தானா அது, இவனா தான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அங்க போனா நல்லா உட்கார்ந்து இருக்கிறான், போறான் வரான். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அது மாதிரி 1.5 நாள் முடியுது. இவன் இங்க வந்த உடனே அந்த ஏஎல்ஏடி இருக்குல்ல, அனிமல் லிபரேஷன் அலையன்ஸ், அவனுங்க வந்து இவன் இங்க வந்து வெளியில வந்துட்டங்கிறது தெரிஞ்ச உடனே அவனை நம்ம எப்படியாவது நம்ம தானே காப்பாற்றணும், திருப்பி வந்து அவனை வந்து நம்ம சைடு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல வந்து மரத்துல இருந்து பூனையை காப்பாத்துறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு சில பேருக்கு பிடிக்கும், இன்னொரு சில பேருக்கு அவன் வந்து பிடிக்காது, அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கான். அதுல வந்து லூசின்னு ஒரு பொண்ணு இருக்கு, லூசின்னு ஒரு பொண்ணு. அது வந்து எப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி லூசுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அது வந்து இவனுக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா. அங்க இருக்கிற பயல்கிட்ட போயிட்டு, நம்ம ஆளு மெயினா வந்து வீகன், கறியெல்லாம் சாப்பிட மாட்டாரு, அசைவம் கிடையாது, நான் சைவ பிரியர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. காய்கறிலாம் சாப்பிடும்போது இவனுங்க வந்து கறி சாப்பிட்றத பத்தி எல்லாம் வந்து அங்க இருக்கிற பசங்க எல்லாம் வந்து அட்டாக் இது பண்ணும்போது, ஏன் நீ மனுஷ கறி சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஏடா கூடமா பேசி அவனோட கேள்வி கேட்டு அவனுங்களை திறனடிச்சிட்டு இருக்கோம் சார்லி. அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது கடைசியா வந்து என்ன ஆகும்னா, இப்படியே போயிட்டு தான் ஃபர்ஸ்ட் எபிசோடு முடியும். அதுக்கப்புறம் அடுத்த எபிசோடு என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒரு குழந்தை நல்லா வந்து ஏதோ ஒண்ணு என்னுடைய கேப்பை மறந்துட்டேன், செருப்பை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருந்து வெளியில ஒரு ஹோட்டல்ல இருந்து வெளில வந்துட்டு திருப்பி போவோம்.
அங்க வந்து ஒருத்தன் வந்து இந்த ஏஎல்யூ குரூப்பை வந்து ஏதோ கமெண்ட் பண்ணி அடிச்சிட்டு இருப்பான். அங்கேருந்து ஒருத்தன் நான் வந்து வெளில வந்தான்னு பார்த்தா அந்த குழந்தையோட சேர்ந்து அந்த இடம் பாம்பு பிளாஸ்ட் ஆயிடும். ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே. ஆல்ரெடி ஒரு பாம்பு பிளாஸ்ட் முதல் இதுல நடந்திருக்கும். நாங்க திரும்பி வந்துட்டோம்டா அப்படின்னு 2வது எபிசோட்ல திருப்பி சொல்லுவாங்க. சொல்லிட்டு அப்ப என்ன ஆகிப்போயிடும், இவன் வந்து ஏஎல்ஏ காப்பாத்தினவன் தானே சார்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து அவங்களோட சேர்ந்தவன் உங்களுக்கு இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அவனுங்க. இப்படி இருக்கிறப்ப அந்த அதுல ஒரு மெயின் ஹெட் ஒருத்தன் இருப்பான். அவன் பாக்குறதுக்கு சிப்பன்சி மாதிரியே இருப்பான். அவன் பிளாக் இதை கேஸ் பண்ணிப்பாங்க அவங்க மாதிரியே இருப்பான். அது என்னன்னு தெரியல, நான் நம்ம மங்கா படிச்சா தெரியும் கதை, எனக்கு இப்போ அனிமே மட்டும் ஃபாலோ பண்றதுனால தெரியல. அதுக்கப்புறமேல எப்படி போயிட்டே இருக்குது. கடைசியா நம்ம ஆளு வந்து ஸ்கூலுக்கு போவேணாம் அப்படின்னு அவங்க அம்மா பதறி போய் போவேணான்னு சொன்ன உடனே இதுக்கெல்லாம் நான் வந்து பயப்பட மாட்டேன், நான் திருப்பி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு பிளாஸ்டுக்கு அப்புறமே நம்மளால வந்து ஸ்கூலுக்கு போவாப்புல. அப்படியே போயிட்டு இருக்கும்போது லூசியோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்டு மாதிரி அப்படியே போகும். இது அவங்க அம்மாவுக்கு வந்து சொன்னோன்னே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு நம்ம சார்லி லூசிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, நான் ஏதோ பேசுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பேசிட்டு இருப்பானா. அவங்க அம்மாவுக்கு ஷாக்கு, நீ யாருக்கிட்ட மெசேஜ் பண்ற அப்படின்னு வாலிப பையனை கேட்கற மாதிரி கேட்கறோன்னே, நான் என் ஃப்ரெண்டுக்கு லூசிக்கு ஃபோன் இது பண்றேன், மெசேஜ் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ உனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் பிடிச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்தே ஆகணும் உடனே சொல்லிட்டு அவங்களாம் 2 கான்வர்சேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே இந்த 2வது எபிசோடு முடியுது. போக போக இதுல மெயின் விஷயமே வந்து புதுசா இப்படி ஒரு கேரக்டர் வந்து இந்த நம்ம இருக்கிற உலகத்துல வந்தா எந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறத வச்சுதான் அது இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு இருந்தது. இதே மாதிரி அடுத்தடுத்த எபிசோட் இப்படியே போகும், கதை இப்படியே போயிட்டு இருக்குது. இது ஒரு முக்கியமான அனிமி, பார்க்கணும்னா பாருங்க. அப்புறம் என்ன, பை. மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்குறேன் உங்களை. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, பை.